ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருப்பாவை பாசுரம் 13 பொருள் விளக்கம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல் சிலம்பினக்கான் போதரி கண்ணினையாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடைத்தியோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். பொருள்: பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன் மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது. வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்கள் உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா. விளக்கம்: கள்ளம் தவிர்ந்து என்கின்றாள் ஆண்டாள். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான். வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது. அப்போது வாய் உணர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும். இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும். அப்போது பகவானை நினைத்து என்ன பயன்? இளமையிலே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ என்று சொல்லிக்கொண்டு இந்த பாவை பாசுரத்தை முடித்து கொள்ளலாம். நன்றி. 14ஆம் பாசுர பாடலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.